டேய் ராஜா, அம்மா தூங்கிட்டு இருக்காடா, வாட போலாம். நம்ம தூங்கும் போது அம்மா எப்படி எல்லாம் எழுப்பி விடுக்காங்க. இப்ப அம்மா தூங்குறாங்க, நம்ம எழுப்பலாம் வா. டேய் வேணாண்டா, அம்மா எந்திரிச்சுன்னா எதுல அடியுனே தெரியாது, விளையாட்டு வினையாயிடும். கம்முனி போடி. நான் எழுப்பி அம்மா கிட்ட திட்டு வாங்கினாதான் அந்த நாளே போகும். நீ வேணா போ வெளியே. அடி வாங்கி சாவணும்னு உன் தலையெழுத்துல எனக்கு எழுதிருக்கு, வாங்கிக்கோ போ. எனக்கு என்ன போடி, படம் காட்டாத ராஜா கூஜா. போடி மினி குனி. நிம்மதியா தூங்க விடுதுங்களா பிள்ளைங்களா? இதுங்கெல்லாம் தொலைங்க. நான் எதுவும் பண்ணல. அண்ணன் தான் உன்னை எழுப்பி விளையாடலாம்னு சொல்லி பேசிட்டு தான் இருந்தான். நான் உன்னை எழுப்பவே இல்லை, நீயே அந்த சவுண்டுக்கு எழுப்பிட்ட. எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு அதை வேணா அண்ணன் அடிச்சுக்கோ. பாவி, ஒண்ணு விடாம அப்படியே போட்டு கொடுக்கற தங்கச்சி இல்லடி, குட்டி சாத்தான். இரு, அம்மா உனப்புறம் உனக்கு இருக்கு. இப்ப அடிக்கிற அடியில 2 பேரும் எப்படி ஓடுறீங்கன்னு மட்டும் பாரு. உங்களுக்கெல்லாம் எப்பதான் ஸ்கூல் திறப்பாங்கன்னு தெரியல. எனக்கு தலைவலியே வருது. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுறீங்களா? நான் எதுவும் பண்ணலம்மா, சும்மா என்ன பிடிச்சி நோண்டாத. பையன் தான் பண்ண, அவனை கேளு. ஃபர்ஸ்ட் உன்னை அடிக்கிறேன், அதுக்கப்புறம் அவனை அடிக்கிறேன். அட்டறியா கொஞ்சமாவது நீயே? நான் என்ன பண்ணேன்னு என்ன எப்படி அடிக்கிற? நான் எதுவும் பண்ணல. அவன் தான் உன்னை எழுப்பி விட்டான். எப்பயுமே என்னையே அடிக்கிற போ. எல்லாம் உன்னாலதான்டா, உன்னாலதான் இப்ப நான் அந்த பிள்ளைய அடி. உனக்கு அடி கொடுத்தாதான் நீ அடங்குவ. ஏதாவது பே பையன் மாதிரியா நடந்துக்கிற கொஞ்சமாவது? ஏதாவது பலகாரம் செஞ்சு கொடுக்கறியா லீவுனால? போய் பாரு, மத்த அம்மா எல்லாம் இப்படி எல்லாம் பலகாரம் செஞ்சு கொடுக்கறாங்க. நீட்டு படுத்து தூங்கி இருக்க எப்ப பார்த்தாலும். வெயில்ல அடுப்பு கிட்ட நின்று சமைக்க முடியுமாடா? நீ சமைப்பாடுறா, தெரியும் அந்த வலி என்னன்ட்டு. அப்பயும் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தானே வந்து கொஞ்ச நேரம் தூங்குறேன். போ, ஈவினிங் செஞ்சு தரேன். அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்ப வேணும். எனக்கு இப்ப ஏதாவது செஞ்சு கொடு, இல்லைன்னா நானே கடைக்கு போறேன், காசு கொடு. உங்க அப்பா என்கிட்ட நோட்டா எண்ணி கொடுத்துருக்காரு. நீ வந்து கேட்ட உடனே கொடுக்க சொல்லி. இல்ல நம்ம மரம் இருக்குமா, பணம் காய்க்கிற மரம். காசு இல்ல, ஒண்ணும் இல்ல, போடா. போயிரு ஒழுங்கா. சும்மா எப்ப பாரு காசு இல்ல காசு இல்லன்னா என்னத்தான் பண்ற? நீ என் தங்கச்சி ஆர்டர் போடுறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னையே கேள்வி கேட்குற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? உனக்கெல்லாம் அடி கொடுத்தாதான்டா நீ திருந்துவ. கீழே இறக்கி விடுமா, இனிமே நான் எதுவும் பேச மாட்டேமா. கீழே இறக்கி விடுமா. அந்தால போய் தொலை எங்கேயாவது. ஐயோ அம்மா, என்ன அடி! இனிமே வாய் திறக்க கூடாது. நம்ம இந்த பிள்ளைங்களை அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இங்க பண்றதை பார்த்தா அடிக்காம இருக்க முடியல. தேவையில்லாம சின்னவ வேற அடி வாங்கிட்டு போயிட்டு, இவனும் அடி வாங்கிட்டான். சரி, பிள்ளைங்களுக்கு எதை பிடிச்சது செஞ்சு கொடுக்கலாம். ரெண்டுங்களும் கோவமா இருக்கும்.